சந்தோஷை பற்றி சொல்கிறதா இருந்தால், ஈழத்திலே பிறந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் டென்மார்க்கிலே வளர்ந்து அதன் பிறகு ஆங்கிலத்தில் போய் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிறவர். சரி சொல்லுங்கள், அடுத்த உங்களோட ப்ராஜெக்டெல்லாம் என்ன மாதிரி? ஃப்ரான்ஸில் வந்து உங்களுக்கு அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அடிக்கடி வந்திருப்பீங்க, இது ஒரு வித்தியாசமான ஒரு மேடையாக இருக்குது. நிச்சயமாக என்ன இதில் நிறைய பங்கு பெற்றாக்கள் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மேம் இப்போ நடத்துகிறாக்கள் டிஆர்ஓ கூட என்னுடைய நண்பர்கள் தான். ஸோ அதனால் வந்து இப்படியான ஒரு நிகழ்ச்சியை செய்யணும்ன்றது வந்து உண்மையாக ஒரு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய கஷ்டங்கள் பின்னால் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறது வந்து ஒரு முக்கியமானதை நான் பார்க்குறேன். ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது புதுசாக எனக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, எங்களுடைய பிரச்சனைகள் வந்து ஆங்கில மக்கள் வெளிநாட்டு மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்குவோம். எங்களுக்குள்ளேயே வந்து நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை பற்றி காய்ச்சி வந்து பிரயோசனம் இல்லைன்னு தேவைதான் என்ற ஆனால் வந்து இப்போ ஒரு மொழிகளில் வந்து இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ தமிழை சாதிக்க மாட்டேன். சில ஆங்கிலம் தான் சாதிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் சாதிக்கணும். அப்படியான ஒரு ப்ராஜெக்டில் தான் நான் கூட கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். நாங்கள் வந்து அடுத்தது கொண்டு போகிறோம். இப்போ நாங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உங்களுடைய படைப்புகளை. அதே போல் அடுத்தப்போ நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு திருப்பி விசிட் பண்ணுவீங்க? தெரியல, என்னாவது ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் சூப்பர். தொடர்ந்து உங்களுடைய படைப்புகள் எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறோம். நீங்கள் இங்கிலாந்து இல்லாமல் அடிக்கடி இங்கே வரணும். ஃப்ரான்ஸ் மட்டுமில்லை, ஐரோப்பா எல்லா இடமும் போய் எங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ஸுக்கு நீங்கள் உங்களுடைய திறமைகளை எடுத்து காட்டி அவர்களையும் வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். இவ்வளோ நேரம் எங்களோட பொறுமையாக இருந்து காய்ச்சதுக்கு நன்றி. நன்றி உங்களுக்கு. நன்றி. இல்லை, நான் நிறைய தடவை ரெக்கார்டிங் வந்திருக்கேன். நீங்கள் அம்மு எல்லாம் இங்கே வச்சு ஃப்ரெஞ்ச் நான் பிறந்த ஈழம் வந்து ஃப்ரெஞ்ச் பேசி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. சுவிட்சர்லாண்டில் போய் ஜெர்மன், தமிழ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். தேங்க்யூ. நன்றி.